டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். பாலியல் குற்றவாளி ஞானசேகரனின் வீடு இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டவர் இந்த ஞானசேகரன். இதனை அடுத்து தற்போது அவரது வீட்டை அளக்கும் பணியானது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் 90% இடம் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நீதிமன்றத்தின் மூலம் ஆக்கிரமிப்பு நிலத்தை அதிகாரிகள் மீட்கவிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. வீடு அமைந்திருக்கக்கூடிய 10% இடம் சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமானது எனவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஞானசேகரனின் வீட்டை அளவீடு செய்து அறிக்கை தயார் செய்வதாக அதிகாரிகள் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியையும் காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோட்டூர்புரம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு அருகில் அவர் தன்னுடைய வீட்டை கட்டியதாக புகார் எழுந்த நிலையில் தற்போது அந்த வீட்டை அளக்கும் பணிகள் நடைபெற்று அதில் தற்போது இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அவரது வீடு இருப்பதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. 90% இடம் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானது எனவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். முரளி வணக்கம். இந்த அளவிடும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறதா? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். பாலியல் குற்றம் சுமத்தப்பட்ட ஞானசேகரனுடைய வீடு தற்பொழுது இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமானது என தெரிய வந்திருக்கிறது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னதாக பாலியல் குற்றவாளியான ஞானசேகரன் பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை அவருக்கு அதிகபட்ச தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே ஞானசேகரன் மீது பல்வேறு திருட்டு வழக்குகளும் நிலுவையில் இருக்கிறது. குறிப்பாக பள்ளிக்கரணை மற்றும் 250 சவரன் நகைகள் திருடிய வழக்கு அந்த வழக்கும் இருந்து வருகிறது. அவருடைய வீடு கோட்டூர்புரத்தில் அமைந்திருக்கிறது. அந்த வீடானது இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமானது என ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த 3 மாதங்களாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், அதே போன்று மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஏற்கனவே அளவீடு செய்து வந்தார்கள். இந்த நிலையில் இறுதிக்கட்டமாக நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று காலை சரியாக 10 மணிக்கு மேலாக ஞானசேகரன் வீட்டை அளக்கும் பொழுது 90% வீடு இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமானது என தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கோட்டூர்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுடைய நிலம் என்பது தெரிய வந்திருக்கிறது. மீதமுள்ள அந்த 10% மாநகராட்சிக்கு சொந்தம் என தெரிய வந்திருக்கிறது. ஆகவே இந்த ஒட்டுமொத்த அதிகாரிகளும் அந்த ஆய்வுகளை தயார் செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் ஞானசேகரனுடைய வீடு முழுவதும் இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமானது என ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தமிழகம் முழுவதும் இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான இடங்களை மீட்டெடுத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான ஞானசேகரன் வீட்டையும் நீதிமன்ற உத்தரவுப்படி எடுக்க இருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கனிமொழி. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முரளி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.